பூமர் வேண்டாம். பூமர் இருக்கு, ஆனா வந்து எது நாக வரல. இருந்துச்சு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஐடியால இருக்கீங்க? கத்தி சண்டை போடலாமா? நாய் கருமுன மாதிரி முடி வெட்டுறாங்க. அப்புறம் வந்து எவனுக்கு எச்சு துப்ப தெரியல. ஒரு ஆஃபீஸ் போனால் அவன் ஷூ எப்படி கழட்டி விடணும்னு தெரியல. எவனுக்குமே பேனா பிடிச்சி எழுத தெரியல. ஒரு பேப்பர் படித்தாக்க அதனால் அழகாக மடித்து வைக்க தெரியல. தான் பொத்தி படுக்கிற பெட்ஷீட்டை அழகாக மடித்து வைக்க தெரியல. இவங்க பூரா அரகுற நாய். இவங்களுக்கு நான் பூமரா தான் தெரியும். நான் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன். நான் ஜப்பான்காரன். ஜப்பானில் பிறந்திருக்க வேண்டிய தெரியாமல் தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். வீடியோவில் என்ன பேசலான் இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பூமரை பற்றி பேசலான் இருக்கோம். ஒரு பூமரா அட கன்றாவியே, இந்த காமெடி வேண்டாம், நல்லா இல்லை. பூமர் வேண்டாம். பூமர் அங்கிள்ஸா? பூமர் அங்கிள். பூமர் ஃபர்ஸ்டே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா? பூமர் அங்கிள் மட்டும் கிடையாது, பூமர் ஆண்டி, சிறுவண்டுக்கு முதற்கொண்டு பூமரா தான் இருக்கும். நீயும் ஒரு பூமர். எங்க வீட்டுல வந்துட்டு மாமா என்ன வேலைக்கு போகுதுன்னு கேட்டியல்ல, நீயும் ஒரு பூமர் தான். இந்த மாதிரி இதை விட்டு போட்டு அடுத்தவனோட மோந்து பாக்குற எல்லாருமே பூமர்ஸ் தான். பூமர்னு என்ன, நீ அது விளக்கம் சொல்லி பார்க்கலாம். பூமர்னா சொன்னதுவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல கழுத்தரிச்சுட்டு, அதுதானே பூமர். அதான் பூமர் கூட நடந்திருக்குமல்ல, ஏதாவது ஒரு மறக்க முடியாத விஷயம் சொல்லட்டுமா? பஸ்ஸில் ஒரு ஸ்கூல் விட்டு வந்தேன். ஸ்கூல்ல ஏற்கனவே டென்ஷன், சீட் கிடைக்கிறது பெருசு. சாயந்தரம் ஸ்கூல்ல அடிச்சு பிடிச்சி ஏறிட்டு எப்படியும் சீட் கிடைச்சிருச்சு. ஒரு தாத்தா வந்துட்டு ஜன்னல் வழியா வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, தம்பி பேக் கூடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஐயோ மகாராசா பரவாயில்லையா இந்தாயா அப்படின்ட்டு நானும் பேக் கொடுத்துட்டு சீட்டு மேலே ஏறி உட்காந்துட்டேன். சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். வந்துட்டு ஒரு எங்கள் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கா. அங்கே அறுக்க ஆரம்பிச்சு வந்தேன். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. என்னென்னமோ கேட்டாப்புல, ஒரே நாளில் மண்ணுலேயே பிறந்து மண்ணுலேயே சாகிறது இது ஒரே நாளில் அப்படின்னா தெரியல எனக்கு. யாரா இருந்தாலும் தெரியாதனமே ஏறி உட்காந்துட்டேன். பின்ன அந்த லபடைக்கா பால் நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும் மாட்டினண்டா அப்படின்ட்டு தெரியலிங்க தாத்தா அப்படின்னா. மண் அந்த ஈசல் இருக்குதல்ல, அது அந்த அளவுக்குள்ள அறிவா இருந்தாப்புல, நிறைய சொல்லிட்டே இருந்தாப்புல. நீ மட்டும் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு இருந்தீன்னு வச்சுக்க, முடிச்சு கட்டி இருப்போம்டா. பஸ்ல எல்லாம் ஜாலியா இருக்கிறானுங்க, நீ மட்டும் இப்படின்றாப்புல. இப்படின்னு திரும்ப முடியல. என்ன கண்ணு பாத்துட்டீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேக்குறேன். அந்த மாதிரி இருக்கு, ஆனா வந்து எது நாக வரல எனக்கு இப்போதைக்கு. இருந்துச்சு. என்ன சிரிக்கிற? என்னடா சிரிக்கிற? இருந்துச்சு மாமா, எனக்கு எது நாக வரல. என்ன பண்றது, பாப்பனிக்கு போயிடலாமோ? அப்பாவை விட ஒரு 5 வயசு மேல அவருக்கு. பேசினத தாங்க முடியாம எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் இவர் ஒரு பூமர். என்னடா சிரிக்கிற? சிக்கிறாதீங்க, ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு. அதே மாதிரி இன்னொரு அண்ணன்ட்ட நடந்திருக்கு. அந்த அவரே போய் பேசியிருக்காரு, இது இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவர் பையனை வந்து இவர் மூலியமா சொல்லி அவர் அந்த அண்ணன் வந்து ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த அவரோட பையனை வந்து அவரால் திருத்த முடியல. அதனால அந்த அண்ணன் மேக்சிமம் அப்படியும் இருப்பானுங்க. இவனு நினைக்கிற மாதிரி வந்து அவன் பையனை வளர்த்த முடியாது. அவனுக்கு வந்துட்டு இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருப்பானுங்க. இந்த ஆளுக்கு வந்துட்டு அது போய்க்காது. அவன் பையனை பார்த்தாலும் என்னமோ மாதிரி இருக்கும். இவனை பெத்திருக்கவே கூடாதுடா, கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருக்கலாம். என்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல பேண்டாங்களானே தெரியல. வந்தாருன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாலிடா நின்று பேசுவாரு. கணக்கா நிப்ப வந்து என்ன பேசுவாருன்னு கேளு. அவன் வந்து என்ன பேசுவாப்ல? அப்புறம் என்ன பேசுவாருன்னா, நட்புன்னா என்ன, நட்பா காதலா, நட்புக்கு துரோகம் பண்ணலாமா வேண்டாமா, அந்த அளவுக்கு. ஆமா, சம்மந்தம் நல்லா படிப்பியா இல்லையான்னு கேட்டா கூட பரவாயில்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஐடியால இருக்கீங்க? கத்தி சண்டை போடலாமா?
ஆம்பளையா பிறந்த ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? நானும் மகன் என்னடா பிளான் பண்ணுறது? இல்லைங்க எதுவும் இல்லைங்க. சரிங்க தலையாட்டிட்டு வந்துட்டேன். ஆமா நமக்கு அந்த மூஞ்சி சப்புன்னு அரைச்சி போடலாம். மூஞ்சி பார்த்தாலே அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு வயசில் மூத்துட்டோம், நம்மளை மதிப்பானுங்க அப்படின்ற ஒரு தைரியம். நம்ம டீசெண்டாக பழைய கேட்டு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அக்கடாக இருந்தானுன்னு வச்சுக்கோங்க, ஆல்பம் மேலெல்லாம் இருந்தானுங்க வச்சுக்க, பூமரை போட்டு காது மேலே அரைச்சி போட்டு ஓடிடுவானுங்க. போடா தாய் உட்கார்ற, ஓரமாக போய் உட்கார. அப்படி கடற்கறனால கையை பிடிச்சி தம்பி நெல் கூப்பிட்றனல்ல, நீ வாட்டுக்கு கண்டுக்காம போகிற அப்படின்னு அந்தளவுக்கு வற்புறுத்தி வந்துட்டு அவன் மனசில் இருக்கிற பாரத்தில் இறக்கி வச்சுட்டு அதுதான் டேஞ்சரே. அவனுக்கிட்ட இருக்கிற பழக்கமே நமக்கு பிடிக்காத பழக்கமே. கையை விட்டுட்டு சப்புன்னு ஒன்று விட்டுணும் போல் இருக்குன்னு, போய் தொலைடா தெரிஞ்சவனா போய் தொலைஞ்சிட்டு அப்படின்னு. அப்புறம் ஒன்று சொல்லுவானுங்க, உங்கள் அப்பாவெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு. என்னடா கேமரா அங்கிட்டு திரும்பிடுச்சு, மாமா இது இப்படி எடுத்துக்கிட்டேன். சாரிடா கேமரா பிடிச்சி எடுத்துட்டேன். ஓத்தா உன்னை பெத்தாளா இல்லை யானை கண்ணை கக்குச்சாடா? பூமர் தாத்தா பூமர் பாட்டியெல்லாம் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கிறியா? உங்க தாத்தா பற்றியெல்லாம் பெருசா என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்க தாத்தா நல்லா விட்டா உலகத்தில் ஒரே தலைவன் என் தாத்தா. ஓத்தா நீங்க ஏமாத்துறண்டா. ஏதோ ஒன்று திட்டிகிட்டே தான் இருப்பாப்புல, வேறு விரச நடந்து வாடா அப்படின்றது. நான் ஸ்பீடாக நடந்து வந்துட்டு இருப்பேன். உலகத்தில் ஒரே தலைவன். At this moment that he knew he fucked up. அவரும் வந்து ஒழுங்கா முடிவெட்டி இருக்க மாட்டாப்புல அவர் காலத்துல. மற்றவங்க வந்து முடிவெட்டினா திட்டுவாப்புல. உலகத்தில் ஒரே தலைவன். பூமர் சங்கிளோட ஒரு முக்கியமான பாயிண்ட் எதுனா, ஃபேஸ்புக்கு எல்லாருமே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பானுங்க. செல்லு வச்சிருக்க எல்லாருமே அவனுக்கு செல்லை வந்து பேச தரவே மாட்டானுங்க. அந்த நேரத்தில் அவங்களே தான் யூஸ் பண்ணுவானுங்க. அப்போதைக்கு மட்டும் செல்லு ரிங்டோனு, தேசபக்தியா, சாமி பக்தி, முருகன் பாட்டு வச்சுக்கிறது எல்லாம் வச்சுருப்பானுங்க. சரி அந்த ஆள் செல்லு என்னப்பா இருக்குது அப்படின்னு வச்சுருவோம். கடைசியில் நமக்கு வந்துட்டு எப்பயாவது பார்த்து தொலாவி இருப்போம், அதெல்லாம் வச்சுருப்பானுங்க. ஃபேஸ்புக்கில் அந்த ஆளுக்கு லைக் பண்ணி வச்சுருப்பானுங்க. அவனுக்கு தெரியாதில்ல, அடுத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நம்ம அந்த ஆள் ஃப்ரெண்ட்ஸு இருந்தோம்னு வச்சுக்குவேன், அப்போ தான் தெரியும் அப்படியே பெருசு வேலையை காட்டுது அப்படின்றது. அவனுக்கு எல்லாமே அப்படித்தான் வச்சுருப்பானுங்க. அங்கே வந்துட்டோம் காட்டுறக்காக. ஆமாம், இரும்பிட்டு கத்திக்கிட்டு அந்தானே இப்படியும் பானுங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு நான் சொன்னேன்ல, இரும்பிக்கிட்டே இருந்தாரு, அவரு தானே போச்சுல இருமல் வாய. ஆமா யாரும் உங்க அப்பா இருமல் வாயனா? அதே மாதிரி இருமலா ஏப்பமா தெரியல, அடிக்கடி உள்ள இருந்து ரெண்டு கலந்து விடுவாங்க. ஃபோக்கஸ் ஆகல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நான் வந்து இருக்கிறானுங்கடா. உனக்கு தெரியாதா பூமர் ஃப்ரெண்ட்ஸில்? தெரியாதா? டீச்சர்களுக்கெல்லாம் சொம்பு அடிச்சுக்கிட்டு அது கேள்விப்பட்டிருக்கேன். சொம்பு அடிக்கிறவனு இருக்கிறானுங்க. அதுலேயே ஒரு சிலர் மட்டும் பூமராக இருப்பானுங்க, நமக்கே தெரியாது. நமக்கு அட்வைஸ் மாரி போட்டுட்டு இருப்பானுங்க. திடீர்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பானுங்க, ஏதாவது சொன்னால் கோச்சுக்குவானுங்க. அந்த மாதிரி இருப்பானுங்க பூமர் ஃப்ரெண்ட்ஸ். பூமர் தோழிகளும் இருப்பாங்க. உனக்கு ஏதாவது இருக்கிற தோழியே இல்லை பூமர் தோழியே கிடக்குது. ஏய் டியூஷனுக்கு போடா, போய் படிடா, என்னடா இப்படி இருக்கிற? உனக்கு இருந்திருக்காங்களா? நீ வளர்ந்ததே பூமர் சக்கரில் தான் போல. ஆமாம், அதனால தான் அந்த வன்மத்தை கொட்டுறதுக்காக வீடியோ எடுக்கணும்னு காலையிடுறத விட்ட கேட்டுட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பூமர் சேர்த்தா வச்சு சேருவாங்க நமக்கு. பூமர் லைனா சொல்லு. பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி. ஆண்டிலேயே இருக்க உனக்கு ஆண்டி பூமர் ஆண்டி தெரியுமாடானா? எனக்கு ஆண்டியும் மட்டும்தான் தெரியும். உனக்கு கண்ணு மறைச்சிருக்குற அந்த நேரத்தில் ஆண்டிகளுக்கு பற்றி. பூமர் ஆண்டிலாம் தெரியாதுங்க, எனக்கு வெறும் ஆண்டி தான் தெரியும். பொண்ணு போதுமாப்பா. ஆமாம், நீ எனக்கு இந்த குரூப்லாம் ஏதாவது இருந்து பெரியவங்க இருக்கிற மாதிரி குரூப்பு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். இன்னைக்கு வந்துட்டு அந்த குரூப் ஓப்பன் பண்ணவே தேவையில்லை. இந்த ஆட்டோ சேவ் இருக்குமல்ல, அது நீ காலையில் ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, கரெக்டாக 6:30 எந்திரிச்சு பல் விளக்கும் போது அனுப்பிச்சுடுவானுங்க கூட அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவானுங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் பூமர்ஸ் பண்ணுற தொல்லைன்னு ஒன்று பேசலாம்னா,
அவனுங்க இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்றானுங்கல்ல, இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு ஸ்டோரி சம்மரு, வின்டரு, இந்த மாதிரி நேரத்துல எதாவது சாப்பிடணும். இவனுக்கு பல குறைய வச்சிருப்பானுங்க, உடம்புக்குள்ள பல நோய்களை வச்சிருப்பானுங்க. ஆமா, சித்த மருத்துவம். அன்னைக்கு இப்போ பையனுக்கு இப்படியா அன்னைக்கு ஒன்று உன்னை அனுப்பிச்சி விட்டு அதை நீ பார்க்கலையா, நல்லா வெந்தண்ணியில் ஊற்றி முக்கி எடுத்து நக்குங்க அப்படின்னு போடணும். 12th ரிசல்ட் வருது இல்லை உனக்கு, செத்தாடா நீ மட்டும்தாடா, 2-3 பேர் இருக்கிறாங்க, 2-3 பேர் ரெடியாக இருப்பானுங்க. எதாவது இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்க. 10th தெரியும், 10th கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துக்காட்டி பரவாயில்ல, பார்க்கலாம். எதுக்கு நீ ரிசல்ட் அப்புறம் அப்லோடு பண்ண பாரு, பே பண்ணி இதற்கான எவனாவது பார்த்து. ஏற்கனவே நம்மளை கிண்டல் பண்ணியிருக்கானுங்க, கொழுப்போடு அப்படின்பானுங்க. அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் இருப்பானுங்க, வாட்ஸ்அப்லேயும் இருப்பானுங்க. குரூப்பில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஷேர் பண்ணதுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விட்றது தானே. திடீர்னு என்னன்னா ஒவ்வொரு நேரம் ஃபேஸ்புக்கவே ஷேர் பண்ணுவானுங்க. புரியுதா? ஓப்பன் பண்ணால் ஃபேஸ்புக்கில் இவர் லாகின் அப்படின்னு வரும். ఎవరు నువ్వు ఇంత టాలెంటెడ్ ఉన్నావు? ஃபேஸ்புக் ஆப் இருக்குதல்ல, அதுவே அப்படியே ஷேர் பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு டேலண்டடான ஆளுங்களா. இது தெரியாம பண்றதானே, அதான் என்ன மாதிரி பண்ற தெரியாதா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்றதுக்கு. ஃபேஸ்புக்ல இருந்து ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணான்னா பரவாயில்ல, ஃபேஸ்புக்கவே ஷேர் தொலாவிட்டு இருப்பானுங்க. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது. செல்லு கடையில் பூமருங்க டெலிட் பண்ணாம கொண்டு போய் கொடுத்துருவானுங்க. நீ செல்லு கடையில் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய வெள்ளம் பார்க்கல தம்பி. என்னொன்னு சொல்லு தம்பி, என் பேரம் தெரியாம இதை தொட்டு போட்டியா, இது வந்து நிக்குது போக மாட்டேங்குது. டெலிட் பண்ணு, பாட்டிக்கு தெரிஞ்ச திட்டுங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு இது 50 ரூபா ஆகு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடும். திஸ் இஸ் பிஸ்னஸ். டெலிட் பண்ண கேட்டாலும் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ வந்து நான் 2-3 கேள்வி கேட்குறேன், அது பதில் சொல்லு, அதோட முடிச்சுக்கலாம். பூமர்ஸ் அவங்கிறது தம்பி கூப்பிட்டியாமா அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ் மாதிரி. ஆமா, அதுக்கு ஒரு பேர் வையே. என்ன பேர் வைக்கிறது? பூமர் பெரிய பேர் தான்டா. பூமர் வைரஸ். பூம்னா என்னன்னா ஒன்று தூக்குறது இல்லடா. நீ இதெல்லாம் பார்த்து டோல்கேட்ல எல்லாம் வந்துட்டு இப்படி ஒன்று இருக்கும், பையனு தூக்குமல்ல. பூம் பண்றதுன்னா ஒன்று தூக்கி விடுறது, வெடிக்க வச்சு பெருசு பண்ணி பூம் அப்படின்னு பூமருக்கு அதனால பேர். அதுவே எவன் வச்சான்னு தெரியல, பரவாயில்ல, நல்ல பேராத்தான் வச்சிருக்கானு பூமரு. பேர் என்ன வைக்கிறது? வேற எல்லாம் பேர்ல எனக்கு வந்து தெரியல. யாராவது இருந்தா வேணா கமெண்ட் பண்ண சொல்லு. சொல்லு. பூமர் வைரஸ்க்கு ஏதாச்சும் பேர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பார்க்கறதே பெருசு. வேற அது வந்து அதுகிட்ட இருந்து, அந்த வைரஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்? வைரஸ் இந்த விஷயத்துல மட்டும் மாட்டிக்காத. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் வந்து எப்படியெல்லாம் மாட்டாமல் இருப்பேன்னா, கண்டாலே பாத்ரூம் வரைக்கும் ஓடி போயிடுவேன். எங்கே சான்ஸ் கிடைக்குது அங்கே ஓடிடுவேன். இல்லைன்னா பக்கத்து மண்டபத்துலேயும் கூட போய் தங்கி இருக்கிறேன் சில நேரங்கள்ல. நீ வந்து இப்போ நீ மோர் வச்சிருக்குன்னு வச்சுக்க, அதனால மோர் தான் கேட்குறேன்னு வச்சுக்க, ஏன் மோராமாப்பா அப்படின்ட்டு நீ ஓடிடணும். இது ரசம் அப்படின்ற மாதிரி ஓடிடு. ஒருவேளை சிக்கிட்டோம் இந்த மாதிரி கிட்ட முடிஞ்சா புலிவால பிடிச்சிக்காது. ஐ கான்டாக்டே இல்லை. இப்போ நான் கேமரா பார்க்காம பேசுகிறோம்ல, அந்த மாதிரி நீ இங்கிட்டு பார்த்து நீ என்ன பண்ணாலும் சரி, அவனுக்கு அது ஒரு மாதிரியாகவே இருக்காது. என்ன பேர் நம்ம கண்டுக்கவே மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு இருக்கிறது வந்துட்டு கொட்டிடுறான். சின்ன பையன் தான் கிடையாது, ஒரு அளவுக்கு ஒரு இது வாம்ஃபயர் ஆயிட்டானுனால பெரியவனுங்க கூட கூப்பிட்டு பூமர் பண்ணுவானுங்க. நல்ல சப்போஸ் நல்ல வேலையினே வச்சுக்குவேன், வந்தா பண்ணுவானுங்க. அவனுக்கு எரிச்ச மயிராக வரும் இருப்பானுங்க. அவங்களுக்கு கண்டாலே எனக்கு எரிச்சலாக வரும். உனக்கு அந்த மாதிரி எவனும் இருக்கானுங்களா? என்னையே சொன்னாங்க, என் வயசுல இருப்பானுங்களே. இல்லை, நீ பூமர் தான், ஆனால் வந்து உன்னை பார்த்து எரிச்சல் ஆகாது. இது என்னடா பூமர் வித்தியாசமா இருக்குது. ஆனால் பூமருமா சாயல்லே வந்து சில நல்லவங்களும் இருப்பாங்க, நல்ல படிச்சிருப்பாங்க, நாட்டுப்பற்று இருக்கும்.
இவங்க சாயல்ல தான் வந்து சில பூமர்கள் வளர்ந்துருப்பானுங்க, விஷக்காலான்கள். இவனுங்க தான் நம்ம சொல்லணும். இவனுங்க பற்றி எவ்வளோ நேரம் பேசலாம். இப்போ பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கே வந்து கொஞ்சம் நீ பூமர் ஆயிடுவ. லைட்டாக பூமர் தான். லவ்வா அப்படிப்பானுங்க. சின்ன வயசுல பையன் சுட்டி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி நம்ம கூட்டிகிட்டு வந்தாலும் வச்சு பார்த்துக்கிற மாதிரியே பேசுவானுங்க. கடைசி ஆமாம், கடைசியில் பெரிய தெரியும். என்ன ஏப்ப இப்படி இப்படிட்டு கேட்டு போட்டு போட பூமர் அப்படி போக. படிக்காத பூமர் வந்து நம்ம பூமர்னே சொல்ல மாட்டோம், காட்டானுங்க அப்படி. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பல். நிறைய பேர் பாடுங்க, காட்டானுக்கு தனியா வீடியோ எடுக்கலாம். அந்த கேள்விகள் வந்து உனக்கு ஆண்டி மட்டும்தான் தெரியும். ஆமா, ஆன்டி பார்த்ததுல உண்மையாவே அதுதான். எப்படி நீ எப்படி சொல்றது, பாக்குறதுக்கு ஒரு உனக்கு தேவை என்னமோ அங்க அது இல்லமாமா. இப்ப பூமர்னாலே வந்து கொஞ்சம் வயசானவங்களா தானே இருப்பாங்க. நான் பார்த்த வயசு அண்ணனை பார்த்தாலும் ஒரு பூமர் அங்கிள் அப்படின்னுவேன். அங்கிள்னா உனக்கு வயசானவங்க, ஆண்டினா உனக்கு சிறுசு. இல்லமாமா, அதுதான் உண்மை. அவங்க கிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன். எப்படி சொல்றது, நீ பேச மாட்டேன். நான் பேசவே மாட்டேன். பேச்சே கிடையாது, வீச்சுதான். பூமர் ஆயிட்டா என்ன? அது வந்து என்ன அறிகுறிகள், தாக்கறதுக்கான அறிகுறிகள் அது தெரியாது. தெரிஞ்சிருந்தது திருந்திருவீங்களா? அது வெளியில இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியும்ல. அது தெரியும். இப்ப நான் பூமர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்கிட்டயே சில சிம்டம்ஸ். ஏய் என்னடா செல் நோண்டிட்டே இருக்கிற, நான் செல் நோட்டு உண்டல்ல அதுக்கு அந்த மாதிரியா? அப்போ இது சொல்லி புரிய வைக்க முடியுமா நீ பூமர் ஆயிட்ட? ப்ராட்காஸ்ட் தானே, ப்ராட்காஸ்ட் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் பேசணும் யாராச்சும் பார்ப்பாங்களா? இந்த பின்னாடி பார்க்குறானுங்க பேர். நான் பயந்துருக்கேம்மா நிறைய தாட்டி. சத்துறது பார்த்தது எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி நான் பூமர் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி. எந்தெந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இல்லை, எப்படி சொல்றது, ஆனால் எனக்குள்ள எந்த சிம்டம்ஸும் தெரியல. சொல்லு, வயசானா பூமர் ஆயிரணும் எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம். வயசாக ஒரு 25 பெருசானாலே உன்னோட வயசான உடனே பூமர் ஆயிரும் அப்படின்னு நினைவே தாக்கிட்டு இருக்கிற. இல்ல மாமா, அது சொல்றேன் மாமா. நீ அங்கிள்ஸை கூட விட்டுரு, பூமர் ஆன்டிஸ், பூமர் லேடிஸ் இருக்கிற ஆன்டிஸ்ன்னு சொல்ல வேண்டாம். நீ சிரிக்காத, பூமர் லேடிஸ் இருக்கிறாங்க வேற. எது சொன்னாலும் போய் சேர்ந்துடும் எல்லாத்திட்டையும் தெரியும். எப்படின்னு தெரியாது. நீ இங்கே பேசியிருப்ப 2 கிலோமீட்டர் ஒரு வீடு இருக்கு, நீ இங்கிருந்து பைக் எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்புறம் 2 கிலோமீட்டர் வீடுனா கரெக்டாக குறிக்கிற மாதிரி இருக்கு. வேணாம், கையை காட்டு. சரி, இந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்குலாம் அறிவும் கிடையாது அவங்களுக்கு. நம்ம மூச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசுற எது பேசுறதுலாம் தெரியாது அவங்களுக்கு. புரியாது. என்ன காரி துப்புனாலும் வந்து நம்மளைத்தான் தெரியாது. யாரோ இவங்களுக்கு ஆபத்து இருக்கு போடுறது, யாரோ கஷ்டப்படுத்திருக்காங்க போடுறது அப்படின்னு நினைப்பானுங்க. அப்போ நீங்கள் தான்டா போகும். இப்போ ஐபிஎல் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாமா? அவ்வளோ மிர்ச்சி சிவா கூட மேட்ச். ஏன்டா அவனுக்கு ரோஹித் சர்மான்னு என்னடா அவன் காண்டு? இல்லை மாமா, காண்டெலாம் இல்லை மாமா, எம்ஐடினாலே காண்டுதா. ரோஹித் சர்மாவில் பூமர் பண்ண மாட்டான் தெரியுமில்ல. அப்போ என்னை மாரி பூமரா ஏடா ஆப்பனண்டா நின்றுக்கிட்டு பார்த்து அடி நல்லா அடி அப்படின்னு நல்லா பேட்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு பூமரா அப்படின்னு நீ அங்கே நிற்கிற, நான் இங்கே நிற்கிறேன். அவன் இதுதான் இன்ஸ்டிங் போட போறியா டொக்குவையே அப்படின்னா பூமர் அப்படிங்கியா? ரோஹித் சர்மா தான் பண்ணிட்டு இருக்கிறியா? இந்தியன் கேப்டன் பார்த்து நீ பூமர் மிர்ச்சி சிவான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற. இல்ல, அவரோட ஸ்டேஜ்ல போய் பழகினா தானே தெரியும் பூமரா இல்லையான்னு. கண்டிப்பா பூமரா தான் இருப்பாரு. அவரோட ஸ்டேஜ்ல கிரிக்கெட் பிளேயர் மட்டும் தான் விடுவாங்க. தோனியே இருக்காருன்னா அவரோட ஸ்டேஜ்ல பூமர் தான். 47 வயசு ஆயிருச்சு. வயசான பூமர் கிடையாது. நான் இடையில சொன்னேன்ல நல்ல பூமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு. அதான் நல்ல பூமர்ஸ். பூமர்ஸே கிடையாது. வயசானா உனக்கு பூமர்ஸ் ஆயிடுவாங்களா? ஆயிருவாங்களா? எனக்கு அந்த
டேய் அவனுக்கு போய் நின்று கேட்குறாங்கல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு கற்றுக்குறாங்கல்ல நிறைய பேர். சீக்கா அங்கிள் இருக்காருல்ல, ஏ மச்சான் இருக்கவன் இல்லை, வயசுக்கு சின்ன பையன் இல்லை, ஆடிக்கு பாண்டியா மச்சான் வாடா சஞ்சு என் குஞ்சு அப்படின்னு இல்லை பூமர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது சரியா. நாளைக்கு ஒரு காலேஜ் போய் சீனியர் அதாவது அந்த கச்சோடிட்டு பார்த்து அப்படின்னு நடந்துக்கடா பூமர் இந்த டிபார்ட்மெண்ட் பூமர் அப்போனா பொலியூர்னு விட்டுருவானுங்க காது மேலே. அப்புறம் ஏடா நான் சொல்கிறதே பெருசு போட போய் நில்றேன். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுல்ல? உங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் பார்ப்பாங்க? வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன் வீடியோ. உன் ஃப்ரெண்ட்ஸு சரி கொஞ்ச நேரம் இவனுக்காக பார்க்கணுன்னு 2 நிமிஷம் பார்ப்பாங்க. 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டேன், லைக் மட்டும் பண்ணிடுவானுங்க. ஆனால் லைக் பண்ணிடுறீங்கடா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் யாரோ சாண்டி ஜாக்ஸ்பேரோ. நீங்கள் கக்காஷி. இட்ஸ் மீ ஜிகே. இட்ஸ் மீ ஜிகே. அண்ட் தென் பாய். கையாளுக்குள்ள உள்ள விட்டுட்டேன். பூமர்.